தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் அதற்கு பின்புதான் பாடப்படுவது மரபு என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். ஆளுநராக இருந்தாலும் சட்டப்பேரவையின் மரபை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பேரவை கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்களில் ஆளுநர் அரசுக்கு இடையேயான மோதல் போக்கு தொடர்கதையாகி வருவதாகவும் தாவேகா தலைவர் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவதுதான் மரபு என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில தொடங்கிய நிலையில இன்றைய நாளுக்கான உரையை ஆளுநர் உரை படிக்காமலேயே சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்து சரியாக 3 நிமிடத்திலேயே அந்த உரையை புறக்கணித்து ஆளுநர் வெளியேறியிருந்தார். அதற்கு காரணமாக தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதை தொடர்ந்து தேசிய கீதம் பாடுவதற்காக கோரிக்கை வைக்கப்பட்டும் வேண்டுமென்றே தமிழ்நாடு அரசு இதனை பாடாமல் தவிர்த்திருக்கிறது என்பதை காரணமாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வாயிலாகவும் அவர்களது எக்ஸ்தலத்தின் வாயிலாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளிடையே பல்வேறு விமர்சனங்கள், எதிர்கருத்துக்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அந்த அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இதை கண்டித்தும் இது குறித்தும் அவரது எக்ஸ்தல பதிவுல பதினேற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையை பொறுத்தவரையில பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு என்ன காக்கப்பட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்திக்கிறார். குறிப்பாக இந்த பதிவிலேயே தமிழ்தாய் வாழ்த்தை முதலிலும் தேசிய கீதத்தை இறுதியிலும் பாடுவதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபாக இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதையும் அதே சமயத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சட்டமன்றத்துல ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளும் இடையே நடக்கும் ஜனநாயக முறையிலான விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள அவசியமாகிறது. எனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில ஒளிபரப்ப வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த ஆளுநர் சார்ந்த விவகாரத்துல ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருவதாகவும் இது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, அரசிற்கும் ஆளுநருக்குமான மோதல் என்பது மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவாதங்கள் இடம்பெற வேண்டிய இடத்துல இந்த போக்கு என்பது கைவிடப்பட வேண்டும் என்பதையும் அவரது தரப்பு கருத்தாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் இந்த நேரலை என்பது நிறுத்தம் செய்யப்படுவதை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதே கருத்தையும் அவர் முன்மொழியும் வகையில அந்த பல பதிவுல நேரலைய எந்தவித இடையூறும் இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தாவேகா தலைவர் விஜயும் சட்டப்பேரவை மரபுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் ஆளக்கூடிய அரசானது சட்டப்பேரவை நடக்கக்கூடிய நேரலை நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.